வணக்கம். போன வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அந்த கரிக்குலமோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அந்த கண்டென்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக எனக்கு வந்ததில் வந்து இது கார்னியா யூனிவர்சிட்டி, அதாவது கார்னியா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்சஸ் கோயம்புத்தூர், இவங்க வந்து ஒரு டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் தேடினப்போ கிடச்சிது. ஸோ இவங்களோட கரிக்குலம் வித் ரெஸ்பெக்ட் டு அண்ணா யூனிவர்சிட்டி கரிக்குலம் எப்படி இருக்குதுங்கிறது வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து அவங்க முக்கியமான கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டிருக்கிறாங்க. பட் இது கரிக்குலம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடும்போது அவங்க கரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டி போட்டிருந்தா அதே மாதிரி தான் பிஸ்னஸ் அனாலிஸ்ட். ஆக்சுவலாக இது வந்து டேட்டா சயின்டிஸ்டோட ஜாபே கிடையாது. ஆக்சுவலாக வந்து டேட்டா சயின்ஸ் இல்லாமல் உள்ளவங்களுக்கே வந்து இந்த பிஸ்னஸ் அனாலிஸ்ட், டேட்டா அனாலிஸ்ட், இன்டெலிஜென்ஸ் அனாலிஸ்ட் இந்த மாதிரிப்பட்ட ஜாப்லாம். ஆக்சுவலாக ரியல் ஜாப்னு பார்த்தாச்சுன்னு சொன்னால் டேட்டா சயின்டிஸ்ட், அப்புறமாட்டு மிஷின் லேர்னிங் இன்ஜினியர், இந்த மாதிரிப்பட்ட ஜாப் தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படித்தவங்களுக்கு ஒரே ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு செமஸ்டர் அவங்க போட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட் செமஸ்டரில் பைத்தான்னு கூட அவங்க மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் ப்ரோக்ராமிங் ஃபார் ப்ராப்ளம் சால்விங். அண்ட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டரில் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் போட்டிருக்கிறாங்க. அப்புறமாட்டு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இது எப்படி இருக்குன்னு சொன்னால் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அந்த ஃபஸ்ட்டு செமஸ்டரில் போட்டிருந்தது இங்கே செகண்ட் செமஸ்டரில் போட்டிருக்கிறாங்க. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அந்த செவன்த் செமஸ்டர், அதாவது ஃபோர்த் இயரோட ஆட் செமஸ்டரில் உள்ளதை இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை தூக்கி இங்கே செகண்ட் செமஸ்டரில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்வாப்பிங் ஒன்று இங்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்ட் செமஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக அது டேட்டா சயின்ஸ் ஓரியன்டான கோர்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபோர்த்து செமஸ்டரில் எதுவுமே இல்லை. அது பிஸ்னஸ் பிளான்னு போட்டிருக்காங்க. அது ஆக்சுவலாக டேட்டா சயின்ஸ்குள்ளால நம்ம எடுக்க முடியாது. அப்புறமாட்டு செமஸ்டர் 5ல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ட்ரொடக்ஷன் டு டேட்டா சயின்ஸ், அதாவது செகண்ட் இயரில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கொடுக்குற அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸை வந்து இங்கே இன்ட்ரொடக்ஷன் டு டேட்டா சயின்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷன் டு டேட்டா சயின்ஸுக்கு வந்து என்னோட யூனிவர்சிட்டியில் நான் இப்போது லாஸ்ட் 4 இயர்ஸாக டீச் பண்ணிட்டு வரேன். அதோட பிளேலிஸ்ட்டை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்க போகிறேன். அது ப்ளீஸ் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயே உங்களுக்கு எல்லா கண்டென்ட், என்னென்ன மாதிரியான கண்டென்ட் அதில் லேர்ன் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அப்புறமாட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு எந்த கோர்ஸுமே ஃபிஃப்த்து செமஸ்டரில் அதுக்கு ஏற்ற மாதிரி கிடையாது. ஒன்லி இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு பைத்தான் ப்ரோக்ராமிங், ஒரு ஐஓடி, அப்புறமாட்டு இங்கே ஒரு இன்ட்ரொடக்ஷன் டு டேட்டா சயின்ஸ். அப்புறமாட்டு சிக்ஸ்த்து செமஸ்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் வச்சுருக்குறாங்க. அப்புறமாட்டு ஒரு ஓப்பன் எலெக்டிவ், அப்புறமாட்டு ஒரு ப்ரொஃபஷனல் எலெக்டிவ். ஸோ ப்ரொஃபஷனல் எலெக்டிவ்னு பார்க்கும்போது அவங்க இதில் கொடுத்துருக்க மாதிரி ஏதோ கொஞ்சம் கோர்சஸ் வந்து இதுலேருந்து சூஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். அப்படி தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா யூனிவர்சிட்டியோட ஆப்ஷன்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் செவன்த் செமஸ்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா யூனிவர்சிட்டியில் கம்பல்சரியாக டீப் லேர்னிங் சொல்லிக் கொடுக்கணும், கம்பல்சரியாக இந்த டெக்ஸ்ட் மைனிங், அதாவது டெக்ஸ்ட் அனாலிட்டிக்ஸ் சொல்லிக் கொடுக்கணும், கம்பல்சரியாக ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐ சொல்லிக் கொடுக்கணும். இங்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு கோர்ஸே இல்லை. அதை நேம் சேக்குக்கு கூட கம்பல்சரியாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு கோர்ஸ் வைக்கணும். ஆனால் அந்த கோர்ஸ் சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் இதை வந்து எப்படி நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது ஆக்சுவலாக சைபர் செக்யூரிட்டின்னு ஒரு ஸ்பெஷலைசேஷனில் அண்ணா யூனிவர்சிட்டியில் வச்சுருப்பாங்க. அதில் வைக்க வேண்டிய கிரிப்டோகிராஃபி அண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டியை இங்கே செவன்த் செமஸ்டரில் வச்சுருக்கிறாங்க. ஸோ இது என்ன அளவுக்கு வந்து டேட்டா சயின்ஸுக்கு ஏற்ற கரிக்குலம் மாதிரி எனக்கு தெரியல. இங்கே வச்சிருக்கிறதுல வந்து இந்த தேர்ட் இயரில் மட்டும் ஒரு இன்ட்ரொடக்ஷன் டு டேட்டா சயின்ஸ், அப்புறமட்டு மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ இதை தவிர்த்து இந்த கரிக்குலமில் வந்து பெருசாக டேட்டா சயின்ஸுக்குள்ள கரிக்குலம் மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் காருண்யாவில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் போட்டிருக்கிற டீட்டெயில்ஸை பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கும் இதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. இதில் வந்து பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் கம்பல்சரியான கோர்ஸ் ஆட்டி எதுவுமே இல்லை. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க NVIDIA DGX ஸ்டேஷன் வச்சுருக்காங்களாம். இதை போட்டிருக்காங்க பாருங்கள். 4 NVIDIA டெஸ்லா வெர்ஷன் 100 டென்சார் கோர் ஜிபியூஸ் வச்சுருக்காங்களாம். 32 GB மெமரி. அது எத்தனை மிஷின்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க போடலை. பேருக்கு ஒரு மிஷின் வச்சு ஓட்டினாலும் ஓட்டுற வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இவங்க இதில் வந்து நம்பர் எதுவும் குறிப்பிடாததுனால நம்ம எதுவும் அதில் ஃபர்தராக கமெண்ட் பண்ண முடியாது. பட் ஆக்சுவலாக இந்த கரிக்குலம்னு வச்சு பார்க்கும்போது டேட்டா சயின்ஸுக்குன்னு பெருசாக ஒன்றும் இல்லை. தேர்ட் இயரில் மட்டும் ஒரு இன்ட்ரொடக்ஷன் டு டேட்டா சயின்ஸும் மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸையும் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் கம்பல்சரி கோர்சஸ் ஆட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லவே இல்லை. ஸோ இதில்
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு பேரை வச்சுக்கிட்டு கோர்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லைங்கிறம்போது அதை எந்த கணக்கில் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. வியூவர்ஸ் அதை உங்கள் இதில் விட்டுடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனலில் வேறு வீடியோஸ் பார்க்கணுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுடுங்க. இது நீங்கள் இப்போ கொடுக்குற சப்போர்ட்னால மேலும் மேலும் என்னால் வீடியோஸ் போட முடியும். நன்றி.